வயநாட்டில் கைக்குழந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதியினரை மிகுந்த ஆக்ரோஷத்துடன் விரட்டிய ஒற்றை ஆண் காட்டு யானையின் வீடியோ வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டத்தை ஒட்டி அமைந்துள்ள கேரள மாநிலம் வயநாட்டில் திருநெல்வேலி கோவிலுக்கு செல்லும் அடர்ந்த வனப்பகுதியின் நடுவே உள்ள சாலையில் கைக்குழந்தையுடன் தம்பதியினர் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்போது வனப்பகுதியிலிருந்து திடீரென மிகப்பெரிய யானை ஒன்று வந்துள்ளது. யானை நெருங்கி வருவதை கண்டதும் வாகன ஓட்டி வாகனத்தை இயக்கிய போது யானை சிறிது நேரம் வாகனத்தை துரத்தி சென்றுள்ளது. இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதியினர் யானையிடமிருந்து நூலிழையில் உயிர் தப்பிய பதைப்பதைக்கும் காட்சிகள் எதிரே வந்த வாகன ஓட்டிகள் மிகுந்த பதற்றத்துடன் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த ரஷ்ய நடன கலைஞர்கள் பின்பு ஆழியர் அணை மற்றும் இயற்கை அழகை கண்டு மகிழ்ச்சியடைந்தனர். இந்தியா ரஷ்யா நட்புறவு கழகம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவிலிருந்து கலாச்சார பரிமாற்ற திட்டத்தில் இந்தியாவிலிருந்து நடன கலைஞர்கள் மற்றும் பல்வேறு கலைகளை சார்ந்த கலைஞர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரஷ்யாவுக்கு செல்வதும், அதேபோல் ரஷ்யாவிலிருந்து நடன மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தும் கலைஞர்கள் இந்தியாவில் கலை நிகழ்ச்சிகளை நடத்த வருவதும் வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டு ரஷ்யாவிலிருந்து ரஷ்ய கலாச்சார குழுவினர் 20 பேர் பொள்ளாச்சி அருகே உள்ள கோவிலுக்கு வந்தனர். பின்னர் கோவிலில் தரிசனம் செய்த ரஷ்ய குழுவினர் அங்கிருந்து ஆழியார் அணை பகுதியை சுற்றி பார்த்தனர். அப்போது ஆழியார் அணையின் அழகு மற்றும் இயற்கையை கண்டு ரசித்து ரஷ்ய குழுவினர் தங்களது நாட்டு பாரம்பரியமிக்க நடன கலையான சில அசைவுகளை அணையின் மேற்பகுதியில் நின்று செய்து காட்டினர். கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து குறைந்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல், பாம்பார்புரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் திடீரென அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை வெளியேற்றி பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொண்டதோடு கும்பக்கரை அருவியில் குளிக்க தடை விதித்தனர். இந்நிலையில் அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு குறைந்து தற்பொழுது நீர்வரத்து சீரானதால் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதிப்பதாக அறிவித்துள்ளனர். காக்கலூரில் 3 இளைஞர்களை தாக்கியதாக கொடுத்த புகாரில் முக்கிய குற்றவாளியை கைது செய்த போலீசார் காலை உடைத்ததாக அவரது பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளுவர் அடுத்த முருக்கஞ்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன். இவரை காக்கலூர் ஏரிக்கரை பகுதியைச் சேர்ந்த அம்பேத்கர் மற்றும் அவரது கூட்டாளிகள் 3 தகாத வார்த்தைகளால் பேசி இரும்பு ராடால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சரவணன் திருவள்ளூர் தாலுகா போலீசில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அம்பேத்கரை கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அம்பேத்கரை போலீசார் நோயாளிகளை அழைத்து செல்லும் தள்ளுவண்டியில் கொண்டு வந்துள்ளனர். அப்போது தன்னை தாலுகா போலீசார் கைது செய்து பலமாக தாக்கியதாக தெரிவித்துள்ளார். அம்பேத்கரின் பெற்றோரும் தனது மகனை போலீசார் தாக்கியதாக கூச்சலிட்டு கதறினர். இதனையடுத்து பலத்த பாதுகாப்புடன் புழல் மத்திய சிறைக்கு கொண்டு சென்றனர். வத்தலகுண்டு அருகே இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட வெளிமாநில மதுபாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உசிலம்பட்டி சாலையில் தர்மராஜபுரம் என்ற இடத்தில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் காவல்துறையினரை கண்டதும் தப்பி ஓட முயன்றனர். அவர்களை விரட்டி பிடித்த காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தை சோதனையிட்ட போது கர்நாடக மாநிலம் மதுபாட்டில்கள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து 48 வெளிமாநில மதுபாட்டில்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 2 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.